வணக்கம். வெல்கம் டு ஒலி பெட்டகம். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மார்கழி பூவே கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நிர்மலாவின் இந்த மாற்றம் வீணாவுக்கு மிகவும் வியப்பை தந்தது. நிர்மலா சுபாவத்தில் நல்ல பெண்தான் போலும் அவள் அடங்கா பிடாரியாக ஆனதற்கு காரணம் ஓரளவு தந்தையின் செல்லமும் அண்ணன் நரேந்திரனின் சூழ்ச்சியுமாகத்தான் இருக்க வேண்டும். சூழ்நிலையும் சொல்லிக் கொடுப்பவர்களும் சரியாக அமைந்தால்தானே வளர்கிற பருவத்து குழந்தைகள் நல்ல சங்கதிகளை கற்றுக்கொண்டு நல்லவர்களாக உருவாக முடியும். நிர்மலா இத்தனை விரைவில் மாறிப்போய்விட்டாளே. வீணாவுக்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை. அன்று மாலை அலுவலகத்தில் இருந்து திரும்பி வந்ததும் குளித்து உடை மாற்றிக்கொண்டு நிர்மலாவுடன் காஃபி டிஃபன் சாப்பிட்டாள். உனக்கு இந்த மாதம் 15ஆம் தேதி பிறந்த நாள் வருகிறது அல்லவா கேட்டாள். சித்தி, எப்படி கண்டுபிடிச்சீங்க? பழனி சொன்னான். அவனுக்குத்தான் இந்த வீட்டில் நடக்கும் எல்லா சங்கதிகளும் அத்துப்படியாச்சே. அப்பா இறந்து இன்னமும் ஓராண்டு முடியலையே. கண்களில் லேசாக நீர் புரள அந்த சிறுமி அவளை நிமிர்ந்து பார்த்தபோது வீணா மிகவும் மனம் இளகி போய்விட்டாள். வீணாவைப் போல சின்ன வயதிலேயே நிர்மலாவும் தாயை இழந்து விட்டவள். இப்போது தந்தையும் போய்விட்டதால் பணம் இருந்தும் ஒரு அனாதை போல மனதிலே தனிமையின் தவிப்பில் திணறுகிறாள். இந்த குழந்தைக்கு தன் இழப்புகளின் பயங்கரம் தெரியாத வண்ணம் அன்புடன் கட்டி காத்து நன்றாக படிக்க வைத்து ஒரு நல்ல குடும்ப தலைவியாக உருவாக்கி வீணா பல பல எண்ணினாள். அப்பா இருக்கும்போது பிறந்த நாளை ரொம்ப தடபுடலா நடத்துவார். சட்டென்று விசம்ப தொடங்கினாள் நிர்மலா. தன்னையும் அறியாது கரங்களை நீட்டி அந்த சிறுமியை தன் அருகே எடுத்து மார்புடன் அணைத்து கொண்டாள் வீணா. அழாதம்மா, உன்னை பன்மடங்கு அன்போடு கவனிச்சுக்க நான் இருக்கேன். உனக்கு பிறந்த நாளுக்கு என்ன வேணும்னு சொல்லு, வாங்கித்தரேன். ஆனா போன தடவை நடந்தது போல பிறந்த நாளை ஆடம்பரமாக வீட்டில் இந்த முறை கொண்டாட முடியாது. பார்க்குறவங்க கண்டபடி பேசுவாங்க. தெரியும் சித்தி, கூறியபடி மெல்ல அவளது அணைப்பில் இருந்து தன்னை விடுவித்து கொண்டாள். கண்களை துடைத்து கொண்டு, நீங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் எனக்கு சம்மதம் சித்தி. லேசாக பற்கள் தெரிய முறுவலித்தாள். வீணாவுக்கு ஒரே குழப்பம். இந்த பணம், இந்த அதிகாரம், உயர்வு எல்லாம் அவளுக்கு இப்பொழுது வந்து வாய்த்த தகுதிகள். அவள் சாதாரண நிலையில் இருக்கும்போது தனது பிறந்த நாளுக்கு ஒரு நூல் சேலை வாங்கிக் கொள்வாள். ஆனால் நிர்மலா பிரபல தொழிலதிபர் அமரர் கருணாகரனின் செல்ல பெண். அருகில் இருந்த பெரிய பட்டுச்சேலை கடையில் காரை நிறுத்த சொல்லிவிட்டு நிர்மலாவுடன் இறங்கினாள். வீணா யார் என்பதை புரிந்து கொண்ட கடை ஆட்களிடையே பெரிய பரபரப்பு. இப்படி உட்காருங்கள் என்று உபசரித்துவிட்டு அவள் கேட்க முன் அலமாரி அடுக்குகளில் இருந்து பட்டு சேலைகளை எடுத்து அவள் முன் இருந்த வெள்ளை மெத்தை விரிப்பில் வரிசையாக வைத்தனர். உனக்கு உடுத்திக்க ஏற்கனவே நிறைய பட்டு பாவாடை இருக்கு. இந்த தடவை முதலா நான் உனக்கு ஒரு பட்டு சேலை எடுத்து தரேன். சேலையில் நீ எப்படி இருக்கேன்னு பார்க்க ஆசையா இருக்கு என்றபடி மிகவும் விலை உயர்ந்த ஒரு பட்டு சேலையை தனது பரிசாக வாங்கினாள் வீணா. அதற்கு ஏற்ற ஜாக்கெட்டும் தைக்க உடனடியாக ஏற்பாடு செய்துவிட்டு வீடு திரும்பினாள். பிறந்த நாள் அன்று வீணாவின் சொற்படி தலை முழுகி புது சேலை ஜாக்கெட்டுடன் கொள்ளை அழகுடன் இளமையின் பொலிவில் நிர்மலா பார்க்க மிகவும் அழகாக இருந்தாள். காலை அலுவலகம் புறப்படும் முன் தன் காலை தொட்டு கும்பிட்ட நிர்மலாவை கனிவுடன் கட்டி முத்தமிட்டாள் வீணா. கடவுளின் ஆசிகள் உனக்கு நிறைய கெட்டட்டும், என் வாழ்த்துக்கள். இன்று சாயங்காலம் நாம் இருவரும் காரில் கடற்கரைக்கு போய் வருவோம். பேல் பூரியும் சாப்பிடலாம். கன்னத்தை வழித்துவிட்டு கிளம்பினாள். மாலை வீடு திரும்பியவள் சமையல்காரர் சங்கரன் கவலை கப்பிய முகத்துடன் நிற்பதைக் கண்டு திடுக்கிட்டு போனாள். முதல்ல தாகத்துக்கு இதை சாப்பிடுங்கோ, பிறகு மென்று விழுங்கியபடி மேசை மேல் காஃபி தம்ளரை வைத்துவிட்டு கைகளை கட்டிக்கொண்டு சுவர் ஓரமாக ஒதுங்கி நின்றார். இப்பெல்லாம் நான் தனியா காஃபி சாப்பிட்றது இல்லைன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? இன்னைக்கு குழந்தை நிர்மலாவின் பிறந்த நாள். அவளை விட்டுட்டு எனக்கு மட்டும் கொண்டு வந்து வச்சா என்ன அர்த்தம்?
அவள் கேட்டு முடிக்கும் முன் பழனி மூச்சிறைக்க உள்ளே ஓடி வந்து நின்றான். அம்மா, மோசம் போயிட்டேன். இத்தனை வயசாகியும் அறிவு கெட்டுப் போய் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட ஏமாந்துட்டேன் அம்மா. பதற்றமும் துயரமுமாக பேச முடியாது தடுமாறினான். வீணாவுக்கு ஒரே குழப்பம். என்னவோ நடந்து விட்டிருக்கிறது என்கிற உள் உணர்வின் எச்சரிப்பில் அவள் நெஞ்சு படபடவென்று துடிக்கத் தொடங்கியது. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலம்மா. மாலை 3 மணி இருக்கும். நிர்மலா அம்மா என்ன கூப்பிட்டு கையில 10 ரூபாய் கொடுத்து பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல இருந்து சாக்லேட் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் போயிட்டு உடனே திரும்பி வர்றதுக்குள்ள பேச முடியாது திணறினான். திடுக்கிட்டு போன வீணா எழுந்து நின்றாள். நிர்மலாவுக்கு என்ன ஆச்சு? திகைப்புடன் கேட்டாள். அதற்குள் அங்கே வேலைக்காரி செல்வியும் வந்து சேர்ந்து கொண்டாள். 3 மணிக்கு என்ன மாடி அறையை கூட்ட சொன்னாங்க. நான் போய் துடைப்பத்தை எடுத்து வந்து உங்க அறையை முதல்ல சுத்தப்படுத்தினேன். பிறகு நிர்மலா அறையை சுத்தப்படுத்தலாம்னு கதவை திறக்க பார்த்தபோது யாரோ என்னை அறைக்குள்ள வச்சு வெளியே பூட்டி இருக்கிறது புரிஞ்சுது. ரொம்ப பயந்து போய் நான் ஜன்னல் வழியே பழனி ஐயாவை கூப்பிட்டு கத்தினேன். அவர் கடைக்கு போயிருந்தார்னு பிறகுதான் புரிஞ்சது. விம்மலும் அழுகையுமாக சொன்னாள் செல்வி. நிர்மலாவையே கூப்பிட்டு கேட்போம், இது என்ன விளையாட்டுன்னு என்று வீணா கோபத்துடன் மாடிப்பக்கம் திரும்பிய போது சங்கரன் தொண்டையை செருமிக் கொண்டார். அம்மா, ஆள்பட இத்தனை பேர் இருக்கிறோம். வாசலில் கூர்க்கா நிற்கிறான். பட்ட பகல் வேளை. ஆனாலும் நாங்கள் ஏமாந்துட்டோம். நிர்மலா அம்மாவை வீட்டுல காணலை. தோட்டம் கிணறு எல்லாம் நாங்கள் தேடிட்டோம். கூர்க்காவை கேட்டா 3 மணிக்கு மேல கொஞ்ச நேரம் பொறுத்து நிர்மலா அம்மா அவங்கிட்ட ஏதோ ஹிந்தியில அறகுறையா சொல்லிட்டு ஒரு சின்ன பெட்டியோட வெளியில போனாங்களாம். வீணாவுக்கு தலை சுற்றியது. தொப்பென்று சோபா மீது சாய்ந்து கொண்டாள். நிர்மலா திட்டம் தீட்டி வீட்டை விட்டு ஓடி இருக்கிறாளே. அடக்கடவுளே! தாங்குண அதிர்ச்சியில் வீணா உடலும் உள்ளமும் மரத்து போனவள் போல சிலையாக சில நிமிடம் அப்படியே உட்கார்ந்திருந்தாள். வீணாதானே நிர்மலாவின் பாதுகாப்புக்கு பொறுப்பாளி. அவளே இடிந்து போய் இப்படி உட்கார்ந்து விட்டாள். நிர்மலா எங்கே போனாள், எதற்காக போனாள் என்று முதலில் காரணங்களை கண்டுபிடித்தாக வேண்டுமே. திடுக்கிட்டு எழுந்தாள். சாப்பாட்டறையின் பக்கத்திலே இருந்த கை கழுவும் பீங்கானை அணுகி குளிர்ந்த நீரை வாரி முகத்தில் அடித்து கொண்டாள். துவாலையால் அழுத்தி முகத்தை துடைத்து கொண்ட பிறகுதான் அவளது குழம்பிய உணர்வுகள் நிதானத்தை அடைந்தன. வேலையாட்கள் யார் யாருக்கு இந்த சங்கதி தெரியும்? பழனியிடம் துப்பு விசாரிக்க வேண்டும். நிர்மலா விளையாட்டு பருவத்து சிறுமியாக இருந்தாலும் பருவத்தின் வாயிலில் நிற்கும் இளம் சிட்டு. விஷயம் தீயாக ஊர் முழுவதும் பரவி போனால் அவளது வருங்காலம் மிகவும் பாதிக்கப்பட்டு விடுமே. பணம் இருக்கிறது என்றாலும் பெயர் பாழாகி போனால் அதை நிவர்த்திக்க பணம் என்ன செய்யும்? முள்மேல் போட்ட சேலை போன்ற நிலைமை இப்போது. அவள் பொறுமையாக இருந்து சமாளிக்க வேண்டும். முதலில் நிர்மலாவின் அறையை சோதிக்க வேண்டும். காலையில் மிக மகிழ்ச்சியுடன் காணப்பட்ட பெண்ணுக்கு திடீரென்று புத்தி மாறிப்போக காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பழனி பின்தொடர மாடியில் இருந்த நிர்மலா அறை முன் நின்றாள். கதவு பூட்டப்படாது சாத்தப்பட்டிருந்ததால் பழனி கொஞ்சம் அழுத்தமாக அசைத்ததும் திறந்து கொண்டது. உள்ளே நுழைந்த இருவரும் ஒரு கணம் திடுக்கிட்டு போனார்கள். அறை ஒரே அலங்கோலமாக காட்சி தந்தது. வீணா மிகவும் அன்புடன் அனுதாபத்துடன் வாங்கி தந்த பிறந்த நாள் பரிசு சேலை குறுக்கும் நெடுக்குமாக கத்திரிக்கோலால் வெட்டப்பட்டு சிறு துண்டுகளாக படுக்கை மீது பரத்தி கிடந்தது. அலமாரியில் அடுக்காக வைக்கப்பட்டிருந்த அவளது துணிகள் கீழே வாரி இறைக்கப்பட்டு கிடந்தன. புத்தகங்கள் இடம் பெயர்ந்து ஒரு மூலையில் குப்பை போல குவிக்கப்பட்டிருந்தன. குளியலறையின் குழாயில் இருந்து தண்ணீர் தொட்டியில் கொட்டி நிரம்பி வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது. சோப்பு, சீப்பு, பவுடர் இத்தியாதிகள் இன்னொரு மூலையில் வீசி எறியப்பட்டு கிடந்தன. அறையின் சூழ்நிலை சிறுபிள்ளைத்தனமான ஆத்திரத்தையும் கோபத்தையும் பிரதிபலித்தது. சுற்றிலும் பார்வையை ஊட்டிவிட்டு மேசை பக்கம் திரும்பிய போதுதான் கவனித்தாள். அறையின் மின் விசிறியை சுழல விட்டுவிட்டு போயிருக்கிறாள் நிர்மலா. அதை எழுப்பிய காற்றில் ஒரு வெண்கல யானை பொம்மையின் அடியில் துண்டு கடிதம் ஒன்று படபடத்து கொண்டிருந்தது. வேகமாக மேசை அருகே சென்று அதை கையில் எடுத்தாள். நோட்டு புத்தகத்தில் தாள் கிழித்து அதில் நிர்மலா மிகவும் அசட்டையாக, ஆனால் பயமுறுத்தும் நோக்கத்தோடு சிவப்பு வண்ண பேனாவால் எழுதியிருந்தாள். சின்னம்மா, எப்படி என் நடிப்பு?
என்னை தேட வேண்டாம். நான் உங்களோட இதே வீட்டில் வசிக்க பிரியமில்லாது போகிறேன். பாய் பாய் நிர்மலா. மிகவும் துணிச்சலான செய்கை. ஆனாலும் குழந்தைத்தனமான விளையாட்டுத்தனம் இது. எங்கே போயிருப்பாள்? துணிகளின் நடுவே நிர்மலாவின் கைப்பை ஒன்று வாயை பிளந்தபடி திறந்த நிலையில் கிடப்பதை கண்ணுற்று கையில் எடுத்தாள். அதற்குள் ஒரு பாசி மணி மாலையும் கொஞ்சம் சில்லறையும் ஒரு தடுப்பில் இருந்தன. அப்படியென்றால் பெட்டியில் தேவையான துணிகளையும் செலவுக்கு தான் சேர்த்து வைத்திருந்த பணத்தையும் எடுத்துக்கொண்டு மேலே போட்டிருந்த சில நகைகளுடன் அவள் துணிவுடன் வெளியேறி இருக்கிறாள். எங்கே போயிருப்பாள்? சென்னையில் அவளுக்கு தெரிந்த சிநேகிதிகள் வீட்டுக்கு போயிருப்பாள். அல்லது தன் அண்ணனை தேடிக்கொண்டு பம்பாய்க்கு பறந்து விட்டாளோ? இது நரேந்திரனின் சூழ்ச்சியாக இருக்குமோ? முன்னதாகவே விமான பயணத்துக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து துணிவுடன் அவளை இப்படி கிளம்பி வர ஆலோசனை சொல்லி இருப்பானோ? பழனியின் முகத்தை கவலையுடன் நிமிர்ந்து பார்த்தாள். கதவை மெல்ல சாத்திவிட்டு அவள் அருகில் வந்து தாழ்ந்த குரலில் அவன் பேசினான். அறையிலே நாம் எதையும் தொட வேண்டாம். அப்படியே போட்டு வைத்துவிட்டு கதவை வெளியே பூட்டி வைப்போம். தண்ணீர் குழாயை மட்டும் திருப்பி விட்டு தண்ணீர் அறைக்குள்ளே வழியாம பார்த்துக்குவோம். உங்கள் அறையில் இருக்கும் தனி தொலைபேசியில் நீங்கள் இப்போ முதல்ல உங்கள் அந்தரங்க காரியதரிசி சுந்தரத்தை கூப்பிடுறது ரொம்ப நல்லது அம்மா. அவரால் என்ன செய்ய முடியும்? வீட்டில் இருந்த குழந்தை எங்கோ போய்விட்டாள், காணாமல் போய்விட்டாள்னு போலீஸில் சொல்லி முடிக்காது அச்சத்துடன் நிறுத்தினாள். போலீஸுக்கு போகும் அளவு விஷயம் அத்தனை பெரிதாக இல்லாது. அவளை பயமுறுத்த எண்ணி நிர்மலா பெட்டியில் துணிகளுடன் தன் தோழி வீட்டுக்கு போயிருந்தால் வீண் விளம்பரமாகிவிடுமே. பழனி சொல்வது சரி. இந்த மாதிரியான குழப்பமான மனநிலையில் அவளே முடிவு எடுப்பதை விட அந்தரங்க காரியதரிசியாக அலுவலக பணிகளில் அவளுக்கு ஆலோசனை கூறி உதவும் பெரியவர் சுந்தரத்தை கூப்பிட்டு உண்மையை கூறி உதவ சொன்னால். தன் அறையின் தனி தொலைபேசியில் சுந்தரத்தை கூப்பிட்டாள். காருடன் கூட பழனியை அனுப்புகிறேன், அவன் நடந்ததை சொல்வான். உடனே புறப்பட்டு வாருங்கள். எனக்கு ஒரே பதட்டமாக பயமா இருக்கு. திக்கி திணறினாள். அரை மணி நேரத்தில் சுந்தரம் வந்தார். நிர்மலாவின் அறையை திறந்து காட்டிய போது மனிதன் ஒரு கணம் திடுக்கிட்டு போனார். ஒரு பள்ளிக்கூட சிறுமியிடம் இத்தனை போக்கிரித்தனமா? ஊரையே கூட்டி அமர்க்களப்படுத்த வேண்டும் என்ற ஆணவம் ஒவ்வொரு செய்கையிலும் தெரிவதை உணர்ந்து அவர் வியப்பில் ஆழ்ந்து போனார். அம்மா, எதற்கும் நமது கம்பெனியின் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் நீலகண்டனை கலந்து ஆலோசிப்பது நல்லது. போலீஸுக்கு போய் புகார் கொடுப்பதா? நாமே பல இடங்களில் தேடுவது சிறந்ததா என்பதை அவர் திட்டவட்டமாக கூறிவிடுவார் என்றார். வீணா சம்மதித்தாள். சுந்தரம் வழக்கறிஞர் நீலகண்டனை அழைத்த போது அவர் கல்கத்தாவில் நடக்கும் சட்ட நிபுணர்கள் மாநாட்டுக்கு போயிருப்பதாக தகவல் கிடைத்தது. அவர் கீழ் பணிபுரியும் அருண்தான் இந்த சில நாட்களுக்கு அவரின் கேஸ்களை கவனிக்கிறார். அருண் அவர்களிடம் பேசுகிறார்களா என்ற மறுபக்கத்தில் இருந்து பதில் கிடைத்தது. வேறு வழி இருக்கவில்லை. சரி என்று ஒப்புக்கொண்டு, மிஸ்டர் அருண், நீங்கள் உடனடியாக கருணாகரன் பங்களாவுக்கு வர வேண்டும், அவசரம் என்று சுந்தரம் அழைத்தார். காரில் இருந்து இறங்கிய இளைஞனை கண்டு சுந்தரம் திகைத்து போனார். அருண் வேறு யாரும் அல்ல, பிரபல வழக்கறிஞர் நீலகண்டனின் அருமை மகன். தந்தையிடமே ஜூனியராக பணியாற்றுகிறார். கையை குலுக்கி வரவேற்று உள்ளே அழைத்து கொண்டு வந்தார். காஃபி எடுத்து வர உத்தரவிட்டு விட்டு மாடிக்கு அழைத்து சென்று முன் அறையில் ஒரு இருக்கையில் உட்கார செய்தார். அம்மா, பெரியவருக்கு பதிலாக அவரது உதவியாளர் வந்திருக்கிறார், வந்து பேசுங்கள் என்ற குரல் கொடுத்ததும் வீணா தன் அறையில் இருந்து வெளிப்பட்டாள். வெள்ளை வாயில் சேலையில் வெள்ளை மலர் போல வெளிப்பட்ட அழகான அந்த பெண்ணை வைத்த கண் வாங்காது பார்த்து ஆச்சரியத்தில் மூழ்கி போனான் அருண். வெளிர் நீல சட்டையும் பழுப்பு வண்ண பேண்ட்டும் தரித்து கச்சிதமான தோற்றத்தில் கண்களில் சிரிப்பும் உதட்டில் முறுவலுமாக உட்கார்ந்திருந்த அந்த இளம் வக்கீலை கண்டு அவளும் ஒரு கணம் அசந்து போய்விட்டாள். 1000 ஆண்டுகள் பழகிவிட்டவள் போன்று அவனை கண்டதும் இதயம் ஏன் இப்படி பட பட என்று அடித்து கொள்கிறது? தன்னையே கடிந்து கொண்டு பொங்கி புறப்பட்ட உணர்வுகளை சமாளித்து கொண்டு கை கூப்பி வணங்கி அமர்ந்தாள். எதிரே உட்கார்ந்ததும் அவனை பார்க்க கூசி தரையை பார்த்தபடி பேசினாள். சிறிது நேரத்தில் அவள் தன்னை சுதாரித்து கொண்டு விட்டாள். விபரீதமானதொரு சங்கதி நடந்திருக்கிறது. அதற்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்ற அழுத்தமான கவலை அவளுள் எழுந்த கூச்சத்தையும் சங்கடத்தையும் ஒரு கணத்தில் ஒதுக்கிவிட்டது.
தலையை நிமிர்ந்து அவனை நன்றாகவே பார்த்தாள். பல ஆண்டு பழகிய நண்பன் போல அவனது பார்வையில் இதம் இருந்தது. கனிவும் அனுதாபமுமாக அவளை பார்த்தான். பெயர் அளவில் அவள் கருணாகரன் மனைவிதான். ஆனால் யாராவது அலுவலகத்திலோ தொழிற்சாலையிலோ திருமதி கருணாகரன் என்று அவளை அழைத்தால் அவள் திடுக்கிட்டு போவாள். ஒரு அருவருப்பான உணர்வில் மனம் குழைந்து போவாள். வற்புறுத்தி அவளை தன்னுடையவளாக ஆக்கி கொள்ள கல்யாணம் செய்து கொண்ட ஒரு கொடுமை போதாது என்று மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் அடையும் முன் மிக மட்டமாக பேசி அவளை அவமானப்படுத்தியதை அவளால் மறக்க முடியுமா? அதனால் அவளுக்கு அவர் மீது தாங்குணாதொரு வெறுப்பு மூண்டு விட்டது இயல்பே. தன் மீது தானாக வந்து சுமத்தப்பட்டிருந்த அந்த சொத்துக்கள், தகுதிகள், பங்களா வாசம், பணக்காரத்தனம் எல்லாவற்றையும் அவள் உள்ளூர வெறுத்தாள். வேறு வழியின்றி கூண்டில் அகப்பட்ட எலி போல வாழும் வாழ்க்கையை உதறிவிட்டு சுதந்திரமாக தன் கையால் உழைத்த ஊதியத்தில் கிடைக்கும் கஞ்சியை குடித்து கொண்டு எங்கேயோ ஒரு குடிசையில் நிம்மதியாக வாழ மாட்டோமா என்ற ஆதங்கத்திலே தவியாக அவள் தவித்து கொண்டிருந்தது உண்மை. அதனால் திருமதி வீணா என்று அவன் அழைத்த போது அப்பாடா என்று ஆறுதலுடன் அவளை உற்று பார்த்தாள். முதலிலேயே சொல்லிவிடுகிறேன், நான் காவல்துறை அதிகாரி அல்ல, துப்பறியும் நிபுணரும் அல்ல. உங்கள் கம்பெனி நிர்வாகத்தில் சட்ட நுணுக்கங்களை தந்து உதவ அமர்த்தப்பட்டிருக்கும் வழக்கறிஞர் நீலகண்டன் அவர்களிடம் பயிற்சி பெறுகிறவன். அனுபவத்தில் அவருக்கு இணை இல்லாதவன். அப்போ எதுக்காக என்னை கூப்பிட்டீங்கன்னு தானே கேட்குறீங்க? வீணா மெலிதாக முறுவலித்தாள். நிர்மலாவுக்கு சட்டப்படி நீங்கள்தான் பாதுகாவலர். அவள் வீட்டை விட்டு மறைந்து விட்டிருக்கிறாள். அவள் காணாமல் போனதற்கு நீங்கள்தான் காரணம். உங்களது துன்புறுத்தலை தாழாது அவள் ஓடிவிட்டாள். அதனால் அவளது வாழ்க்கையே பாழாகி போனது. அவளது சொத்துக்களையும் நீங்கள் சேர்த்து கொள்ள இப்படி சூழ்ச்சி செய்திருக்கீங்க என்று பின்னர் நரேந்திரன் வம்பு வழக்கு தொடரக்கூடும். அதை எப்படி தடுப்பது? இப்போது என்ன செய்வது என்பதற்கு ஆலோசனை சொல்ல உதவ அழைச்சிருக்கீங்க. ஓரளவு என்னால் உதவி செய்ய முடியும் என்றான் அருண். வீணா லேசாக தலையை அசைத்தாள். அம்மா ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. நீங்க தான் நிதானமா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும். சுந்தரம் வீணாவுக்காக பரிந்தார். அருண் எழுந்து பழனியுடன் நிர்மலாவின் அறையை பார்வையிட சென்றான். ஒரு பள்ளிக்கூட சிறுமிக்கு இப்படி ஒரு ஆங்காரம் வருமா? அறையின் அலங்கோலத்தை பார்த்து அவனும் திகைத்து போனான். அறையின் படுக்கை ஓரத்தில் இருந்த சிறு மேசை மீது வைத்திருந்த இணைப்பு தொலைபேசி அருகே சென்று மேசையின் இழுப்பறையை திறந்தான். கருப்பு அட்டை போட்ட சிறு நோட்டு புத்தகம் உள்ளே இருந்தது. அதில் ஆங்கில எழுத்தில் வரிசைப்படுத்தி நிர்மலா தனது அந்தரங்க தோழியரின் பெயரையும் தொலைபேசி எண்களையும் வெளியூரில் இருந்த தோழிகளின் முகவரிகளையும் தொலைபேசி எண்களையும் தன் கையாலேயே எழுதி வைத்திருந்தாள். அவளது தோழியர் அனைவரும் மேல் மட்டத்து பெண்களாகவே இருந்தனர். அத்தனை பேருக்கும் தொலைபேசி வசதி இருந்தது. அந்த நோட்டு புத்தகத்துடன் அவன் வெளியே வந்தான். பழனி, சுந்தரம், வீணா ஆகிய மூவரையும் தன்னுடன் அழைத்து கொண்டு வீணாவின் படுக்கை அறையில் இருந்த அந்த தனி தொலைபேசியை எடுத்தான். எல்லோரும் கவலையுடன் அவனை சூழ்ந்து அமர்ந்து கொண்டனர். அவன் முதலில் நிர்மலாவை சென்னை தோழியர் வீட்டில் தேடினான். தொலைபேசி எண்களை சுழற்றி விசாரிக்க தொடங்கினான். சுதாவா பேசுறது? நிர்மலா உங்க வீட்டுக்கு வருவதாக சொல்லி இருந்தாள். வந்து சேர்ந்து விட்டாளா? வந்திருந்தா கொஞ்சம் கூப்பிட முடியுமா? அங்க வரலையா? அவள் கோவிலுக்கு போய்விட்டு நேரம் இருந்தால் அங்கே வருவதாக சொல்லி இருந்தாள். பரவாயில்லை, வச்சு விடுறேன். வசந்தி தானே பேசுறது? நிர்மலா உன்னோட சினிமாவுக்கு போவதற்கு டிக்கெட் வாங்கி இருந்தாள். அங்கு வந்து சேர்ந்து விட்டாளா? அப்படி திட்டம் இல்லையா? ஓ, மறந்து விட்டேன். ராதிகாவோட போறதாக சொன்னாள். இப்படி அவன் ஒவ்வொரு தோழியையும் கதைகள் சொல்லி உண்மையை அறிய முயன்றான். தகவல் கிடைக்கவில்லை. பிறகு வெளியூர் தோழிகளிடம் தொடர்பு கொண்டான். நிர்மலாவும் அவள் அண்ணனும் சேலம் பக்கம் வந்திருக்காங்க. ஹோட்டலில் தங்கி இருக்காங்க. இந்த நேரம் உங்கள் வீட்டில்தான் இருப்போம்னு சொன்னதால ஃபோன் செய்தேன். அவங்க அங்க இன்னும் வரலையா? பரவாயில்லை, ஹோட்டலுக்கே ஃபோன் செய்துக்கிறேன். அந்த கருப்பு புத்தகத்தில் கண்டிருந்த வெளியூர் தோழியர் வீட்டிலும் அவள் இல்லை. அவள் கிளம்பி சென்று சில மணி நேரம் ஆகிவிட்டிருந்தது. ஒரு சமயம் பம்பாய்க்கு தன் அண்ணனிடம் போய்விட்டாளோ? விமான பயணம் செய்ய அவன் ஏற்பாடோ? மலபார் ஹில்ஸில் ஒரு வசதியான பிளாட்டில் இருந்த நரேந்திரனை நேர்முக தொடர்பு மூலம் தொலைபேசியில் அழைத்தான் அருண். ஹலோ, நரேந்திரன் அவர்கள் தானே பேசுவது? உங்கள் கம்பெனி வக்கீலின் உதவியாளர் அருண் பேசுறேன். நிர்மலா சுகமா வந்து சேர்ந்துட்டாங்களா? நிர்மலாவா? என்ன குழப்புறீங்க?
மறுபக்கத்தில் இருந்த நரேந்திரன் உருமினான். அப்போ நீங்கள் விமான பயணத்துக்கு ஏற்பாடு செய்து நிர்மலாவை பம்பாய்க்கு அழைச்சுக்கலையா? மிஸ்டர் அருண், குட்டைய குழப்பாதீங்க. நிர்மலா எதுக்கு பம்பாய்க்கு வரணும்? நான் ஏன் விமான பயணத்துக்கு ஏற்பாடு செய்யணும்? ஒளிக்காமல் உண்மையில் என்ன நடந்தது? நிர்மலாவுக்கு என்ன ஆச்சு என்று சுருக்கமாக சொல்லுங்கள். கோபத்தில் மறுபக்கத்தில் கூச்சலிட்டான். நரேந்திரன் இப்படி கூச்சலிடுவதால் ஆகிற காரியம் இல்லை. இன்று மாலை 3 மணி அளவில் திருமதி வீணா அவங்க வீட்டில் இல்லாத சமயம் உங்கள் தங்கை ஒரு பெட்டியுடன் வீட்டை விட்டு எங்கேயோ போய்விட்டிருக்காங்க. ஒரு சமயம் உங்கள்கிட்ட வந்திருந்தா வீண் கலாட்டா பண்ணக்கூடாதுன்னு தெரியத்தான் கேட்டோம். இனிமேல் காணாமல் போயிருக்கிற சங்கதியை போலீஸில் புகார் கொடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. டிவியில் கூட ஒரு செய்தியை விளம்பரப்படுத்த செய்தால் நல்லது. அருண் சார், அவசரப்படாதீங்க. நான் உடனடியாக பயணப்பட்டு ஊர் வந்து சேர்ந்துடுறேன். டிவி, போலீஸ் என்று இதுகள் பக்கம் இப்ப போக வேணாம். அவளது வருங்காலத்தை பத்தி சிந்திக்கணும். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். பரமரத்தான். அவனது குரலில் ஆத்திரமும் ஆதங்கமும் ஒலித்தன. அன்று இரவு அவர்கள் எல்லோரும் நரேந்திரனின் வருகைக்காக முன்னறையில் வெகுநேரம் காத்திருந்தனர். சங்கரன் இரவு சாப்பாட்டை நன்றாகத்தான் தயாரித்திருந்தார். அவர்கள் நால்வரும் அமர்ந்து ஒன்றாகத்தான் சாப்பிட்டனர். ஆனாலும் வீட்டில் நிலவிய வெறுமையில் அவர்களின் மனதில் அழுத்தி கொண்டிருந்த உணர்வுகளின் இறுக்கத்தில் சாப்பாடு வேப்பங்காயாக கசந்தது. அவசரமாக உணவை முடித்து கொண்டு அவர்கள் முன்னறைக்கு வந்து அமர்வதற்கும் டாக்ஸி ஒன்றில் நரேந்திரன் வந்து இறங்குவதற்கும் நேரம் சரியாக இருந்தது. நேரே உள்ளே வந்தவன் வீணாவிடம் கோபாவேசத்துடன் நின்றான். இப்படி ஏதாவது எதிர்பார்த்தேன். இது உங்களுடைய சூழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும். என் தங்கை அப்படி ஒரு ஓடுகாலி இல்லை. இதை நான் சும்மா விடமாட்டேன். உங்களை என்று பேச முடியாத முகம் சிவக்க கையை ஓங்கிக் கொண்டு கத்தினான். நரேந்திரன் சார், இதையும் நாங்கள் உங்களிடம் எதிர்பார்த்து கொண்டுதான் வீணா அம்மாவுக்கு துணையாக இங்க கூடியிருக்கோம். இப்பவே சொல்லிவிட்டேன். அவர்களிடம் நீங்கள் கடுமையாகவோ முறை தவறியோ பேசினால் தலையை சீவி விடுவீங்களா? எங்கள் வீட்டு விஷயத்தில் உங்களுக்கு என்ன பங்கு? வேடிக்கை பார்க்க வந்திருக்கீங்களா அருண் சார்? வேடிக்கை பார்க்க வரலை. நீங்கள் வம்பு வழக்கு செய்து வீணா அம்மாளுக்கு தொந்தரவு தருவதை தடுக்க அவங்க வக்கீல் என்கிற தகுதியில் வந்திருக்கிறேன். கொஞ்சம் வாயை அடக்கி கொண்டு மரியாதையோடு பேசினால் எல்லோருக்கும் நல்லது. அருண் கூறிவிட்டு பொன் முறுவலித்தான். தாங்க முடியாத ஆத்திரத்தில் கையை மடக்கி மேசை மீது ஓங்கி குத்திவிட்டு வீணாவை உக்கிரமாக பார்த்தான் நரேந்திரன் கோபத்தில். அவனுக்கு பேச வார்த்தைகள் வரவில்லை. சென்னை நகரில் பிறந்து ஆளானவள்தான் நிர்மலா. ஆனாலும் பணக்காரர் வீட்டு பெண் என்கிற நிலையில் காரில் போய் வந்தவள். தாயை இழந்த பின்னர் சிறு வயதிலேயே ஊட்டியில் ஒரு ஆங்கில பள்ளியின் விடுதியில் தங்கி படித்தவள். விடுமுறையின் போதுதான் வருவாள். தோழிகளின் வீட்டிற்கு காரில் போய் வருவாள். அண்ணா சாலையில் இருந்து சில சினிமா கொட்டகைகள், சில துணி கடைகள் மட்டும்தான் அவளுக்கு தெரியும். நகரின் சுற்றுப்புற சூழ்நிலை, நெருக்கமான தெருக்கள், நகரில் வாழும் பலதரப்பட்ட மக்களின் வாழ்க்கை நிலை, இவை பற்றி ஒன்றுமே அறியாது கண்ணாடி பெட்டிக்குள் வைத்து அழகு பார்க்கும் பொம்மையாக வளர்ந்தவள். கையில் பிடித்த சிறு பெட்டியுடன் மணி பர்சில் இருந்த சில 100 ரூபாய்களுடன் அவள் பயமில்லாமல் வெளியேறியிருக்கிறாள். நெடுஞ்சாலையில் ஓரமாக அவள் மிக வேகமாக நடந்து போய்க் கொண்டிருந்தாள். முதலில் அவள் ஒரு பஸ் பிடித்து தோழி சுதாவின் வீட்டுக்கு போக வேண்டும். சுதாவின் அண்ணனிடம் சொல்லி அன்று இரவு புறப்படும் பம்பாய் விமானத்தில் எப்படியாவது ஒரு டிக்கெட் வாங்கி அவளை ஏற்றிவிட சொல்ல வேண்டும். சுதா வீட்டில் இருந்து ஒரு எஸ்டிடியை போட்டு தான் வருவதை தொலைபேசி மூலம் அண்ணனுக்கு சொல்லிவிட்டாள். எண்ணியபடி படு வேகமாக நடந்தாள். கையில் இருந்த பெட்டியின் கனமும் மனதில் இருந்த திகிலின் சுமையும் தாங்க முடியாது. அவளுக்கு மூச்சு இறைத்தது, வியர்த்து கொட்டியது. சில நாளாக ஊட்டமான வீட்டு சாப்பாட்டினால் உடல் சற்று மறுத்து விட்டது. போட்டிருந்த சட்டையின் கைகள் இறுக்கமாக சதையை பிடித்து கொண்டிருந்தன. பம்பாய்க்கு போய் அண்ணனிடம் சில மேக்சிகளை வாங்கித்தர சொல்லி விதவிதமாக உடுத்தி கொண்டு அண்ணனுடன் விருப்பப்படி ஊரை சுற்றி பார்க்கணும். இங்கே அவளை காணவில்லை என்று தவியாய் தவித்து வீணா திகிலில் துவள வேணும். அவள் அண்ணனோடு தான் இனி தங்கியிருக்கப் போகிறாள் என்கிற உண்மையை கண்டுபிடிக்கும் வரை வீணா பயத்தில் நடுங்கி சாகட்டும். அப்படித்தான் அவளை வஞ்சம் தீர்த்து கொள்ள முடியும். யார் இவள்? எனக்கு சேலை வாங்கி தருகிறாளாம். என் அப்பா பணத்தை பங்கு போட்டுக்கொள்ள வந்த பாவி. நல்லா ஏமாத்திட்டேன். தனக்குள் சிரித்தபடி விரைவாக நடந்தாள். பஸ் நிலையம் அருகே வந்து நின்ற போதுதான் கவனித்தாள்.
கொஞ்ச நேரமாக அவளை பின்தொடர்ந்து கொண்டே வந்த அந்த நீல நிற அம்பாசிடர் சர் என்ற பாதை அருகே வந்து நின்றது. ஏமா குழந்தை, வெயில்ல எங்க போற? உன்னை எங்கேயோ பார்த்த நினைவா இருக்கு கேட்டாள். முன் இருக்கையில் வண்டி ஓட்டிய நறுக்கு மீசை வாலிபன் அருகே அமர்ந்திருந்த நடுவயதை தாண்டிவிட்ட அம்மாள். காதுகளிலும் மூக்கிலும் வைரங்கள் மின்ன, கழுத்தில் தங்கச் சங்கிலி சரங்களாக ஒளியிட, காஞ்சிபுர பட்டுச் சேலையில் தெரிந்த அந்த அம்மாள் நெற்றியில் 25 பைசா அளவு குங்கும பொட்டு துலங்கியது. வெற்றிலையில் சிவந்த உதடுகள், பின்னால் வரிசையான பற்கள், இளநரை ஒடிய முடியை கொண்டையிட்டு மல்லிகை சரத்தை சுற்றி கொண்டிருந்தாள். மலரின் மணமும் அவள் மேனியில் தெளித்து கொண்டிருந்த சென்ட்டின் மணமும் உப்பென்று காற்றில் மிதந்து நிர்மலா முகத்தில் மோதின. என்னை உனக்கு தெரியுதா? நீதிபதி நித்யானந்தனின் அக்கா செண்பகம். இவன் என் பிள்ளை தியாகு. நீ எங்கே போறேன்னு சொன்னால் நாங்கள் போற வழியா இருந்தா உன்னை காரில் விட்டு விட்டு போகிறோம். பஸ் வருகைக்கு காத்திருக்க வேண்டும். அது சமயம் பழனி தேடிக்கொண்டு வந்து விட்டால் என்ற கவலை நிர்மலாவுக்கு. அந்த அம்மாளை பார்த்தால் பணக்காரி போல தெரிகிறது. அவள் முகத்தில் வழிந்த பரிவு மனதிற்கு தெம்பு ஊட்டியது. நுங்கம்பாக்கம் சீதாராமன் அவென்யூ 5ஆம் நம்பர் வீட்டுக்கு போகணும். பஸ்ஸில் போய் மாள்ற சங்கதியா? ஏறிக்கோமா. பின்னால உன்னை பார்த்தா பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தை போல தெரியுது. ஆமா, அது உன் தோழி வீடா? நீ யார் வீட்டு குழந்தை? அப்பா பெயர்? ஐயையோ, இந்த அம்மாவிடம் உண்மையை சொன்னால் ஒரு சமயம் இவங்களுக்கு நம்ம குடும்பம் தெரிஞ்சிருந்தா காரியம் கெட்டுவிடுமே. காரின் பின் இருக்கையை அந்த இளைஞன் திறந்துவிட விருட்டென்று பெட்டியுடன் ஏறிக்கொண்டாள். கதவை மூடினான் அவன். கார் புறப்பட்டது. சட்டென்று நிர்மலா ஒரு பொய்யை சொன்னாள். தோழி வசந்தியின் அப்பாவின் பெயரை சொன்னால் இவர்களுக்கு தெரியவா போகுது? சதானந்தம் பிரதர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அவங்களோட 2வது மகள் நான். இங்கே சாரதா தேவி பள்ளியில் படிக்கிறேன். அப்படியா? என் பேத்தி ரம்யா உன்னை பார்த்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாள். ஏமா, உன் தோழி வீட்டுக்கு போறதுக்கு முந்தி எங்க வீட்டுல இறங்கி தாகத்துக்கு ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு ரம்யாவோட 2 வார்த்தை பேசிவிட்டு போயேன். இப்பத்தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? போன வருடம் காமாலை நோயில செத்து போன என் பெரிய பேத்தி உமாவின் ஜாடை உன்கிட்ட கொஞ்சம் தெரியுது. அதனால தான் எங்கேயோ பார்த்தா போல இருந்தது. உன் பேர் என்ன? அந்த அம்மாளின் குரல் கரகரத்தது. நிர்மலா மனம் நெகிழ்ந்து போனாள். ஆனால் உண்மை பெயரை சொல்ல மனம் இல்லை. சாந்தான்னு வீட்டில் கூப்பிடுவாங்க. உங்க வீட்டில் ஒரு சில நிமிடம் இருந்துவிட்டு பிறகு போகிறேன். உங்கள் பேத்தியை சந்திக்க எனக்கும் ஆவலா இருக்கு என்றபடி இருக்கை மீது நன்றாக சாய்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள். கார் வெகு தூரம் போவது போன்ற பிரமிப்பு ஏற்பட்டு திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். உங்கள் வீடு இன்னும் வரலையா? நுங்கம்பாக்கம் எல்லாம் தாண்டிக்கிட்டு கார் எங்கேயோ போறாப்புல இருக்கே. நீ ரொம்ப கெட்டிக்காரிதான். எங்கள் வீடு பூந்தமல்லி நெடுஞ்சாலையில இருக்குமா. அதுவும் கடைசியா இருக்கிற பங்களா. கொஞ்ச தூரம்தான் இருக்கு. நடந்தா போகிறோம். கார் போகுது. காலா வலிக்கு போகுது. சிரித்தாள் அவள். மஞ்சள் வெயில் பரவி கொண்டு வந்த மாலை பொழுதில் கார் ஒரு பெரிய தோட்டத்திற்குள் நுழைந்தது. மதில் கதவை காத்து கொண்டு நின்ற கூர்க்கா சலாமிட்டு கதவை உடனடியாக மூடி பூட்டினான். சில கணம் நடைபாதை மீது ஓடிவிட்டு கார் ஒரு போர்ட்டிகோவின் முன் வந்து நின்றது. வீடு அந்த காலத்தை சேர்ந்த பங்களா. பழுது பார்க்காது அசட்டையாக விடப்பட்ட நிலையில் காரை பெயர்ந்த சுவரும் குண்டும் குழியுமான வராந்தாவும் அதில் பெய்ந்து கிடந்த பிரம்பு நாற்காலிகளுமாக காட்சி தந்தது. தோட்டமா அது? போகன் வில்லாக்கள் புதராக நாலாபுறமும் பரவிக்கொண்டு நிற்க, பூச்செடிகள் சில எட்டி பார்க்க, தண்ணீரை பார்க்காத புல்வெளி காய்ந்து பழுப்பாக காலை வைத்ததும் சரசரவென்று உதிர்ந்தது. போர்ட்டிகோ அருகில் தெரிந்த சிறு தாமரை குளத்தில் பாசி மிதந்தது. அது ஒரு பாழடைந்த பங்களா என்பதை உணர்ந்த போது திடீரென்று நிர்மலாவின் நெஞ்சு பயத்தில் படபடக்கத் தொடங்கியது. ஆமாம், உண்மையில் இந்த அம்மா நீதிபதி நித்யானந்தனின் சகோதரியா? ஊட்டி மாமி படிச்சு படிச்சு சொல்லி இருப்பதை மறந்து போனது தப்பு. யாரையும் நம்பி காரை கண்டதும் ஏறிக்கொண்டு விடாதே. ஊர் கெட்டு கிடக்கு. பணக்கார குழந்தைன்னு தெரிஞ்சா பிள்ளை பிடிக்கிறவங்களுக்கு நிரம்ப சந்தோஷமாகிவிடும். லபக்குன்னு கொத்தி கொண்டு போயிடுவாங்க. கேட்ட பணத்தை உங்க அப்பா கொடுக்காட்டி கொஞ்சமும் இரக்கமில்லாமல் உன்னை கொன்னு போடுவார்கள். காதோரத்தில் கசிந்த வியர்வை கழுத்தை நனைப்பதை உணர்ந்தாள். வராந்தாவை தாண்டி பெரிய கதவின் வழியே உள்ளே போனவள்
அங்கே பரவி நின்ற இருளைக் கண்டு மறண்டு போய்விட்டாள். உட்காரம்மா என்று உபசரித்த அந்த அம்மாள் லேசாக சிரித்தாள். வெளியே போகும்போது நான் ஜன்னல்களை சாத்திவிட்டு போற பழக்கம். சொல்லியபடி பழைய காலத்து பாணியில் இழுப்பு சட்டங்கள் வைத்திருந்த ஜன்னல் கதவுகளை திறந்தாள். குப்பென்று காற்றுடன் தூசி உள்ளே புகவே நிர்மலாவுக்கு தும்மல் வந்தது. இப்ப காற்றடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா? ரோடு தூசி எல்லாம் வீட்ல வந்து குவிஞ்சிடுது. தினமும் தட்டி சுத்தப்படுத்த என்னால முடியலை என்று கூறிவிட்டு உள்பக்கம் பார்த்து, வேணு என்று குரல் கொடுத்தாள். இந்த குழந்தைக்கு சாப்பிட குளிர்பானம் கொண்டு வா என்று உத்தரவிட்டாள். சிறிது பொழுதில் குளிர்பானம் கொண்டு வந்த சமையல் ஆளை பார்த்ததுமே நிர்மலாவின் குடல் நடுங்கிப் போனது. சிவந்த கண்களும் கருத்து உப்பிய முகமும் பம் என்ற சுருண்ட முடியும் ஓங்கி உயரமாக பருமனாக சினிமா வில்லன் போல இருந்த அவனிடமிருந்து டம்ளரை வாங்கிய போது அவள் கை ஆடியது. ஆப்பிள் சாறு குடிமா அந்த அம்மாள் கனிவுடன் உபசரிக்க, வேண்டா வெறுப்பாக சிறிது சப்பென்று இருந்த புளிப்பு வாசனை அடித்த அந்த பானத்தை குடித்தாள். சிறிது நேரத்தில் அவளால் கண்களை திறக்கவே முடியவில்லை. இமைகள் பாறாங்கல்லாக அழுத்த வீடு முழுவதும் சுற்றுகிற ஒரு மயக்க உணர்வில் அப்படியே சுருண்டு சோஃபாவில் சரிந்து விட்டாள். கண்களை விழித்து கொண்டு பார்த்தபோது நிர்மலாவுக்கு ஒரே திகைப்பு, பயம், நெஞ்சு வெடித்து விடும் போல திகிலில் துடித்தது. ஒரு சிறு அறைக்குள் ஒரு கயிற்று கட்டிலின் மீது கிடத்தப்பட்டிருப்பதை மங்கலாக எரிந்த மின் விளக்கு ஒளியில் புரிந்து கொண்டாள். சட்டென்று எழுந்து நின்றாள். இன்னமும் தலை சுற்றுவது போன்றதொரு லேசான மயக்கம் வயிற்றை புரட்டி கொண்டு வந்தது. சுவரை பிடித்தபடி மெல்ல நகர்ந்து கதவு அருகில் வந்து அதை திறக்க முயன்றாள். கதவு வெளியே பூட்டப்பட்டிருப்பதை உணர்ந்ததும் கலவரத்துடன், அம்மா அம்மா கதவை திறந்து விடுங்க, பயமா இருக்கு என்று அழுகை கலந்த குரலில் உரக்க கூச்சலிட்டாள். அந்த அறையில் ஒரு பக்கம் சில தகர பெட்டிகள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டிருந்தன. துருப்பிடித்த மண் வெட்டி, இரும்பு குண்டான், கடப்பாறை, ஒரு இரும்பு குடம் போன்றவை இன்னொரு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்தன. பழைய சாமான்கள் போட்டு வைக்கும் அறையில் அவளை கொண்டு வந்து கயிற்று கட்டிலில் தள்ளி பூட்டி இருக்கிறார்களே. இரும்பு பெட்டிகள் பக்கத்தில் இருந்து ஒரு சுண்டெலி எட்டி பார்த்ததும் அவள் அரண்டு போய் கிரீச்சிட்டு அலறியபடி கைகளை கழுத்தில் கோர்த்து கொண்டாள். இன்னொரு திகைப்பு. கழுத்தில் அவள் அணிந்து கொண்டிருந்த தங்கச் சங்கிலியை காணவில்லை. கைகளில் இருந்த வளையல்களையும் காணவில்லை. சுண்டெலி மீது கண்களை அகற்றாமல் பார்த்தபடி கலவரத்துடன் காதுகளை தொட்டு பார்த்து கொண்டாள். இதென்ன அநியாயம்! அவள் காதில் அணிந்து கொண்டிருந்த ஒற்றைக்கல் வைரத்தோடுகளையும் கழற்றி கொண்டு விட்டிருக்கிறார்களே. குளிர்பானத்தில் என்னவோ போட்டு கொடுத்து அவளை தூங்க செய்துவிட்டு அந்த செண்பகம் அம்மாள்தான் எல்லாவற்றையும் களவாடி கொண்டிருக்கிறாள். ஆம், அவளது பெட்டியையும் எடுத்து கொண்டு விட்டிருக்கிறார்கள். அந்த பெட்டியில் பம்பாய் பயணப்பட விமான டிக்கெட் வாங்க கணிசமாக பணம் வைத்திருந்தாள். புதிய பட்டு பாவாடைகள், தாவணிகள், ஜாக்கெட்டுகள், பவுடர், சோப்பு, சீப்பு, சென்ட் எல்லாவற்றையும் பெட்டியில் தான் வைத்திருந்தாள். நீதிபதியின் சகோதரி என்று பொய் சொல்லி அவளது சாமான்களை திருடி கொள்ளவா செண்பகம் தனது காரில் அவளை ஏற்றிக்கொண்டாள். இப்போது மணி என்ன? ஐயோ, கை கடிகாரத்தையும் அவிழ்த்து கொண்டு விட்டிருக்கிறாளே, பாவி! சுண்டெலி தான் மறைந்திருந்த இடத்தை விட்டு மெல்ல நகர்ந்து அவள் கால் அருகில் வந்து அப்பால் போக துள்ளி குதித்தது. தாங்க முடியாத பயத்தில் அவள் ஓவென்று அலறி கதவை ஓங்கி பல முறை கைகளால் தட்டி கூப்பாடு போட்டாள். கதவை திறந்த செண்பகம் இப்போது ஒரே அடியாக மாறிவிட்டிருந்தாள். காது மூக்கு வெறுமையாகி நெற்றியில் மட்டும் பெரிய குங்கும பொட்டும் இடுப்பில் கருப்பு நூல் சேலையுமாக, முகத்தில் கடும் கோபமும் உருட்டி விழித்த கண்களில் ஆத்திரமமாக காட்டேரி போல காணப்பட்டாள். ஏ குட்டி, சும்மா கத்துன மென்னிய பிடிச்சிடுவேன். என்னன்னு நினைச்சுக்கிட்டு இப்படி கூப்பாடு போடுற? அதட்டினாள். அம்மா, நான் வீட்டுக்கு போகணும், என்னை வெளியில விட்டுடுங்க, அழுகையும் திகிலுமாக கேட்டாள் நிர்மலா. கோபத்துடன் கையை நொடித்தாள் செண்பகம். எங்கேயும் இனி போக முடியாது. நீ இந்த வீட்டை சேர்ந்த பெண், தெரிந்து கொள். முரண்டு பண்ணி ஏதாச்சும் ஏடா கூடமா நடந்துகிட்ட வேணு உன் கழுத்தை நெரிச்சு உன் பிணத்தை புளிய மரத்தடியில குழி தோண்டி புதைச்சிடுவான். சித்த நேரத்துல சோறு வரும், தின்னுட்டு கட்டில்ல கெட. நாளைக்கு பேசிக்கலாம். நான் உங்கள் வீட்டு பெண் இல்லம்மா, என் தோழியை பார்க்க போயிட்டு இருந்தேன், தேம்பினாள் நிர்மலா. வாய மூடு, இனிமே நீ எங்க வீட்டு பெண்தான். வீட்டுக்கு போகணும், என்ன வெளியில விடுங்க, இல்லாட்டி
என்று கூச்சலிட்ட நிர்மலா உரத்த குரலில், "என்ன காப்பாத்துங்க, யாராச்சும் காப்பாத்துங்க" என்று கத்தினாள். "வேணு" என்றாள் செண்பகம். அவ்வளவுதான். இடுப்பு பெல்ட்டை உருவிக்கொண்டு வேணு அவள் அருகில் பிசாசு போல வந்து நின்றான். அவனைக் கண்டு நடுங்கிப் போனாள் நிர்மலா. இருந்தாலும் பிடிவாதம் தலை தூக்கி நின்றது. "என்ன வெளியில அனுப்பிடுங்க, இல்லாட்டி..." "இல்லாட்டி என்ன பண்ணுவ?" "போலீஸ்ல சொல்லி உங்களை எல்லாம் என்ன செய்வன் தெரியுமா?" அவள் விம்மினாள். "போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பியா? அத்தனை ஆணவமா? உன் பெரிய மனுஷத்தனம் நேத்து மாலையோட ஒடுங்கி போச்சு. இனி நீ நாங்க சொன்னபடி கேட்டா ஒரு பிடி சோறு, கட்டை ஏதாச்சும் துணி கிடைக்கும். இல்லாட்டி அடி ஒத்த." "சி கழுத, நகர்ந்து நில்லுடா படவா!" ஆட்களிடம் வீட்டில் கண்டபடி கத்தும் தோரணையில் வேணுவை அதட்டிவிட்டாள் நிர்மலா. அடுத்த கணம் சடால் சடால் என்று அவன் கையில் இருந்த பெல்ட் அவளது மிருதுவான முதுகை பதம் பார்த்தது. "ஐயோ, என்ன அடிக்காத, வலிக்குது, ஐயோ!" என்று அவள் அலற, அவன் வெறி பிடித்தவன் போல தொடர்ந்து வீசி அடித்து கொண்டிருந்தான். "இன்னும் 2 வாங்கு. இவ சொன்ன முகவரிக்கு தொலைபேசியில கேட்டேன். வசந்திங்கிற பெண்ணுக்கு அக்கா தங்கை யாருமே கிடையாது. என்ன உளர்றேன்னு போனை வச்சுட்டாங்க" என்றபடி மாலையில் வண்டியை ஓட்டி வந்த நறுக்கு மீசை இளைஞன் அங்கு வந்து நின்றான். முகவரியை சொல்லி தொலைபேசி அலுவலகத்தின் மூலம் எண்களை கேட்டு பிறகு பேசினேன். உங்கள் மகள் சாந்தா எங்கள் வசம் சிக்கி இருக்கிறாள். 20,000 ரூபாயுடன் ராத்திரி 12 மணிக்கு கண்ணகி சிலைக்கு பின்னால மணல் பக்கமா வந்து அங்க விரிச்சு வச்சிருக்கும் ஒரு பாய் மேல பணப்பெட்டியை வச்சுட்டு போய் நகர்ந்து எதிர் திசையில நிக்கணும். கண்ணகி சிலை பின்னால உங்க மக கொஞ்ச நேரத்துல நிப்பா, அழைச்சுக்கிட்டு போகலாம்னு சொன்ன. வாய மூடுடா முட்டாள், இங்க இந்த பேர்ல யாருமே கிடையாது. இந்த விளையாட்டை வேற இடத்துல வச்சுக்கோன்னு ஒரு ஆள் மறுபக்கத்துல கோபமா கத்திட்டார். ஆத்திரம் தாங்க முடியாது செண்பகம் அவள் பக்கம் திரும்பினாள். "ஏ குட்டி, பொய் சொன்னியா? நீ யார்? உண்மையை சொல்லாட்டி தோலை உரிச்சிடுவேன். நீ யார் மகள்? உண்மையான பெயர் என்ன? வேணும், இன்னும் 2 பலமா கொடு, உண்மை தானே வெளிவரும்" என்று உத்தரவிட்டாள். முதுகு சட்டை கிழிந்து தோல் பேய்த்து கொண்டு ரத்தம் கசிய கொஞ்சமும் கருணையின்றி வேணு அவளை மாட்டை அடிப்பது போல முரட்டுத்தனமாக பெல்ட்டால் நொறுக்கி கொண்டிருந்தான். முதலில் வீறிட்டு அலறினாள். வேதனை எல்லையை மீறிவிட்டதும் அவள் உடல் முழுவதும் மரத்து போன உணர்வு ஏற்பட்டு விட்டது. அவள் உள்ளத்தில் அவர்கள் மீது கட்டுக்கடங்காத வெறுப்பு மூண்டு கொண்டு வந்தது. உயிரே போனாலும் சரி, உண்மை பெயரை சொல்லப் போவதில்லை. வீட்டை பற்றிய தகவலையும் தரப்போவதில்லை. அண்ணன் நரேந்திரன் அறிந்தால்... பலவும் எண்ணி ஒரு வினாடியில் தன்னுள் ஆக்கிரமித்து கொண்டிருந்த அத்தனை பிடிவாதத்தையும் ஒருங்கே திரட்டி கொண்டிருந்தாள். முதுகில் இருந்து ரத்தம் பீரிட்டு வழிவதைக் கண்டு வேணு அடிப்பதை நிறுத்தினான். செண்பகமும் அந்த இளைஞனும் நிதானித்தனர். பொன் முட்டையிடும் வாத்தை கொன்றுவிட்டால் பெரிய நஷ்டமாயிற்றே. இத்தனை அடிக்கும் அந்த பெண் வாயை திறக்கவில்லை என்றால் முன்பு அவள் கூறியது உண்மையோ என்னவோ? ஒரு சமயம் யார் வீட்டிலேனும் வேலை பார்க்கும் பெண்ணாக இருக்கலாம். பணம் நகைகளை திருடி கொண்டு ஓடும் வழியில் நம்மிடம் அகப்பட்டு கொண்டு விட்டாளோ என்று எண்ணிய செண்பகம், "வேணு, அந்த சோத்தையும் லோட்டா தண்ணியையும் கொண்டு வந்து வை. அப்படியே விளக்கெண்ணெய் குப்பியையும் பக்கத்துல வச்சுட்டு கதவை பூட்டிட்டு வா. முதுகு காயத்துக்கு தானே எண்ணெய் தடவி கொள்ளட்டும். அடாவடி கழுத, செத்தே போயிடுவா. நாளை காலையில புத்தி வரும். நான் சொன்னபடி நடப்பா. இந்த பிஞ்சு குட்டிய வச்சுக்கிட்டு பெரிய ரோதனையா இருக்கு. முனுசாமி அண்ணன்கிட்ட 4 ரூபாய்க்கு தள்ளி விட்டுடுவோம். பிறகு அவர் பாடு. அவர் இவளை ஐதராபாத்துக்கு அனுப்பி காசாக்கிடுவார்" என்றும் சொன்னாள். பள்ளி சிறுமியான போதிலும் நிர்மலா பல சினிமாக்களை பார்த்து நிறைய கதைகளை படித்து தெரிந்து கொண்டிருந்த சில திடுக்கிடும் உண்மைகள் அவள் மனதில் தோன்றவே அவள் நடுங்கி போனாள். பகீர் என்ற உணர்வில் முதுகில் ஏற்பட்ட இரத்த காயத்தின் வலியே தெரியவில்லை. அதைவிட பயங்கரமானதொரு வருங்காலம் அவளை கசக்கி பிழிந்து உறிஞ்சி குடிக்க கைகளை நீட்டியது போன்ற பயங்கர உணர்வில் தவித்து போனாள். கதவு வெளியே பூட்டப்பட்டிருந்தது. கட்டிலின் அருகே வைத்திருந்த சோற்றுத்தட்டை கையில் எடுத்தாள். பசி வயிற்றை சுருட்டியது. ஒரு வாய் சோற்றை அள்ளி வாயில் போடும் முன் ஊசி போன குழம்பின் நாற்றம் குடலை பிடுங்கியது. வேண்டும் அவளுக்கு. விதவிதமான 10 பதார்த்தங்களுடன் மல்லிகை மலர் போன்ற அரிசி சோற்றில் பருப்பை போட்டு பசும் நெய் விட்டு சின்னம்மா வீணா அனுப்பி வைத்த சோற்றுத்தட்டை வாரி மாடிப்படி மீது வீசி எறிந்தாளே, அந்த பாவத்திற்கு இப்போது அனுபவிக்கிறாள்.
சோறு மகாலட்சுமிக்கு சமம் என்று தோழி வசந்தியின் பாட்டி அடிக்கடி சொல்வாங்க. அதை வாரி இறைத்து திருமகளை அவமானப்படுத்திய பாவம் இப்போது இந்த கொலைகாரர்கள் உருவில் அவளை ஆட்டி படைக்கிறது போலும். ஐயோ, அவள் இங்கிருந்து எப்படி தப்புவாள்? சிந்திக்க முடியாத நிர்மலா விம்மி விம்மி அழுதாள். பழனி, வேலைக்கார செல்வி, வாசலில் நின்ற கூர்க்கா மூவரையும் அருண் விசாரித்த போது ஒரே மாதிரியான தகவல்தான் கிடைத்தது. பச்சை வண்ணத்தில் மஞ்சள் பூ போட்ட சாட்டின் பாப்ளின் பாவாடையும் மஞ்சள் வண்ணத்தில் ஜாக்கெட்டும் போட்டிருந்தாள். கைகளில் எப்பொழுதும் அணியும் தங்க வளையல்கள், காதுகளில் வைரக் கம்மல், கையில் கடிகாரம், கருப்பு நிறத்தில் ஒரு சிறு பெட்டியை தூக்கி கொண்டு சென்றாள். ஆளுக்கு ஆள் சிறிது கொடுத்த தகவலில் ஓரளவு நிர்மலா வெளியே புறப்பட்டு சென்றபோது என்ன உடையில் என்ன அலங்காரத்தில் சென்றாள் என்பதை அருண் உருவகப்படுத்தி கொண்டான். கூர்க்கா கலவரத்துடன் அவள் போன திசையை சுட்டி காட்டினான். அப்படியென்றால் அருகில் சற்று தொலைவில் இருந்த பஸ் நிறுத்தத்திற்குத்தான் அவள் சென்றிருக்க வேண்டும். பஸ் நிறுத்தத்துக்கு அருகே ஒரு பெட்டி கடை சோடா கலர் வகைகளில் இருந்து குளிர்பானங்கள் சிகரெட்டு முதலியன வேகமாக விற்பனையாகிக் கொண்டிருந்த கடை. அதன் முதலாளியை மெல்ல விசாரித்து பார்த்தால் நிலையத்தில் நிற்கும் அத்தனை பேரும் அவன் கடை வாயிலை மிதித்துத்தானே போக வேண்டும். கட்டாயம் நிர்மலா அவன் கண்களில் பட்டிருப்பாள். பிற்பகல் 3 மணிக்கு கடையில் கூட்டம் இருக்கவில்லை. ஒரு சிறுமி கேட்ட மிட்டாய்களை பொட்டணம் கட்டி சில்லறையுடன் கடைக்காரர் விரட்டி கொண்டிருந்த சமயம் அருண் அவரை அணுகி ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கி கொண்டான். அருணின் தோற்றம், அருகில் அவன் நிறுத்தி வைத்திருந்த புத்தம் புதிய மோட்டார் சைக்கிள், அவன் பேசிய மரியாதை தோரணை எல்லாம் கடைக்காரனை கவர்ந்தது. யாரோ பெரிய மனிதர் தமது கடைக்கு வந்து சிகரெட் வாங்குகிறார் என்று மகிழ்ந்து போனார். அது சமயம் கொஞ்ச தூரத்தில் ஒரு அழகான பெண் நடந்து போய்க் கொண்டிருந்தாள். அருண் சிகரெட் புகைக்கும் வழக்கம் உடையவன் அல்ல. பெட்டியை சட்டை பையில் வைத்து கொண்டு மீதி சில்லறையை வாங்கி பேண்ட் பையில் திணித்தபடி மெல்ல சிரித்தான். பெண் பார்க்க அழகாக இருக்கிறாள் இல்லையா? தனியா இப்படி போகிறது இந்த காலத்தில் ரொம்பவே ஆபத்து. கடைக்காரர் கண்களும் அந்த காட்சியைத்தான் ரசித்து கொண்டிருந்தன. அழகான பெண்கள் என்றாலே திரும்பி பார்க்காத ஆண்கள் ரொம்ப குறைவு என்று எண்ணியபடி புன்முறுவலித்தார். வாடிக்கைக்காரர் யாரும் இல்லாததால் வந்தவனிடம் வம்பு பேச அவரது நான் துடித்தது. நேத்து கூட இதே நேரத்துல அழகான பள்ளிக்கூட பொண்ணு கையில பெட்டியோட வேகமா பஸ் நிலையத்துக்கு போய்கிட்டு இருந்தது. வீட்டை விட்டு கோவிச்சுக்கிட்டு ஓடுதோன்னு சந்தேகமா இருந்தது. அதையே பார்த்துக்கிட்டு இருந்த பணக்கார பெண் போல தோணுச்சு. பச்சை பாவாடையும் மஞ்சள் சட்டையும் போட்டுக்கிட்டு இருந்தா. நிலையத்துல நிக்கிறதுக்குள்ள ஒரு நீல நிற அம்பாசிடர் கார் பின்னாலேயே வந்து நின்னுச்சு. அவளுக்கு வேண்டியவங்க போலிருக்கு. கதவை திறந்து விட்டாங்க. அருணின் காதுகள் கூர்மையாகின. நெஞ்சிலே ஒரு பரபரப்பு. பணக்கார பெண்ணாக இருந்தால் பஸ் நிறுத்தத்துக்கு வருவானேன்? காரில் புறப்பட்டிருக்கலாமே. ஒரு 77 கொடுங்கோ என்று அருண் 5 ரூபாய் தாளை நீட்ட கடைக்காரர் கதையை தொடர்ந்தார். அந்த கார்காரங்க கடைகிட்ட மெதுவா போனப்ப நின்று ஏதாச்சும் வாங்க மாட்டாங்களான்னு பார்த்தேன். அப்ப கண்ணுல கார் எண்ணு தெரிஞ்சது. TMX 880. அந்த பெண்ணை ஏத்திக்கிட்டு கார் உடனே நகர்ந்து போனதும் எனக்கு கொஞ்சம் ஏமாத்தமாத்தான் இருந்துச்சு. சில்லறையை எண்ணாது வாங்கி பேண்ட் பையில் திணித்து கொண்டு நன்றி தெரிவித்துவிட்டு மிகவும் பதைப்பாக மோட்டார் சைக்கிளில் பறந்தான் அருண். சிறிது நேரத்தில் அண்ணா நகரில் இருந்த தங்கள் குடும்ப நண்பர் ஓய்வு அடைந்த காவல்துறை அதிகாரி மகாலிங்கம் வீட்டிற்கு வந்தான். என்ன அத்தி பூத்தாப்புல இந்த பக்கம்? மிக்க உற்சாகத்துடன் மகாலிங்கம் வரவேற்றார். இருக்கையில் உட்கார்ந்தவுடன் வேகமாக தான் வந்த காரியத்தை விவரமாக தெரிவித்தான் அருண். உங்கள் உதவியால் அந்த எண் உள்ள கார் முகவரியை எனக்கு கண்டுபிடித்து தர வேண்டும். உங்களுக்கு போக்குவரத்து இலாகாவில் பல காவல்துறை அதிகாரிகளை தெரிந்திருக்கும் என்று கெஞ்சினான். மகாலிங்கம் காரின் எண்களை குறித்து கொண்டு மறுநாள் பிற்பகல் தொலைபேசியில் அருணை அழைத்தார். காரின் சொந்தக்காரரின் பெயர் முகவரியை தந்தார். இத பார் அருண், நீயே துப்பு வேலைக்குள் நுழைவதை விட போலீஸில் பதிவு செய்துவிடு. வேலை சுலபமாகிவிடும். அதுவே முறை என்றார். மகாலிங்கத்தை பெரியப்பா என்று அவன் அழைப்பது வழக்கம். இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது பெரியப்பா. பெண் பெரிய இடத்தை சேர்ந்தவள். போலீஸ் பின்னர் பாதுகாப்பு இல்லம் என்ற விவகாரம் வளர்ந்து கொண்டு போய்விட்டால் அவளது வருங்காலம் கெட்டுவிடுமே. சொந்த முயற்சியால் தேடி கண்டுபிடித்து விட்டால் விவகாரத்தை ரகசியமாக அமுக்கிவிடலாம்.
என்னால் முடியாவிடில் காவல்துறையின் தயவை தேடுகிறேன் என்றான். சரி, உன் விருப்பப்படியே செய் என்று வாழ்த்திவிட்டு மகாலிங்கம் போனை வைத்தார். அருண் புறப்படும் முன் வீணா அவனை தொலைபேசியில் அவசரமாக கூப்பிட்டாள். நிர்மலாவின் சிநேகிதி வசந்தி வீட்டிற்கு நேற்று இரவு யாரோ ஒரு முரடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டானாம். உங்கள் பெண் சாந்தா எங்கள் வசம் இருக்கிறாள். 20,000 ரூபாய் ரொக்கத்துடன் கடற்கரையில் வந்து நடுநிசியில் சந்தித்தால் பெண் கிடைப்பாள் என்று மிரட்டினானாம். அவள் அப்பா அவனை அதட்டி அடக்கிவிட்டாராம். இந்த சங்கதியை நிர்மலாவுக்கு தெரிவிக்க விரும்பி நிர்மலாவை கூப்பிடும்படி கேட்டாள். நிர்மலா ஊட்டிக்கு போயிருப்பதாகவும் வர 1 மாதம் ஆகும் என்றும் கூறி போனை வைத்து விட்டேன் என்றாள் வீணா. இப்போது அருணுக்கு நன்றாக புரிந்துவிட்டது. நீல நிற அம்பாசிடரில் இருந்தவர்கள் நிர்மலாவை கடத்தி சென்றிருக்கிறார்கள். நிர்மலா பயத்திலே வீட்டு சங்கதி தெரியக்கூடாது என்று வசந்தியின் முகவரியையும் தொலைபேசி எண்ணையும் கொடுத்து அவர்கள் வீட்டு பெண் சாந்தா என்று போய் சொல்லி இருக்கிறாள். இந்த நேரம் அவள் கதி என்ன ஆக இருக்குமோ என்று எண்ணி கவலையுடன் வேகமாக தன் மோட்டார் சைக்கிளில் பூந்தமல்லிக்கு அந்த பாழடைந்த பங்களாவை தேடிக்கொண்டு புறப்பட்டான். கேட்டை காத்த கூர்காவிடம் 10 ரூபாய் தாளை நீட்டி உள்ளே நுழைந்தான். போர்ட்டிகோவில் நின்ற நீல நிற அம்பாசிடரை கண்டதும் அவன் நெஞ்சு பரபரப்பில் துடித்தது. யார் அது? திறந்த வீட்டிலே நாய் போல? போ, முடியாது. வந்தவனை திகைப்புடன் பார்த்தபடி வராந்தாவில் வந்து நின்றாள் செண்பகம். முதல் நாள் போன்று பட்டும் பொட்டும் நகையுமாக பெரிய மனிதர் வீட்டு பெண் போன்ற அலங்காரத்தில் காணப்பட்டாள். நேற்று நீங்கள் இந்த காரில் அழைத்து வந்த பெண் சாந்தாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கேன். அவள் என் தங்கை என்றான் அருண் அழுத்தம் திருத்தமாக. ஆளை அப்படியே அப்பளமாக நொறுக்கி விழுங்கிவிடும் சாமர்த்தியம் உள்ள செண்பகம் அசட்டையாக அவனை ஏறிட்டு பார்த்தாள். அப்படி யாரும் எங்களோட வரவில்லை. சந்தேகம் இருந்தால் எங்கள் வீட்டு ஆளை கூப்பிடுறேன், கேட்டுக்கோங்க. வீட்டை நீங்களே வேணும்னாலும் சோதிக்கலாம். நல்ல குடும்பத்துல வாழற எங்களை பத்தி அப்படி யார் தவறான தகவல் தந்திருக்காங்க? டேய் வேணும், இங்க வா என்று அழைத்தாள். கர்லா கட்டை சுழற்சி, வறுத்த தோளும் பரட்டை தலையும் சிவந்த கண்களுமாக அவன் தோற்றம் அருணையே கொஞ்சம் கலங்க செய்தது. ஆனால் அவனுக்கு நன்றாக புரிந்துவிட்டது. பெண்களை கடத்தல் செய்து விபச்சாரத்திற்கு விற்கும் ஒரு பயங்கர கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் இருவரும் என்பதை யூகித்து கொண்டு விட்டான். யானை தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டு கொள்ளும் என்பார்கள். அதுபோல ஒரு பயங்கர கூட்டத்தின் பிடியில் தானே போய் சிக்கிக் கொண்டு விட்டாளே நிர்மலா. இந்த நேரம் அவள் எங்கே இருக்கிறாளோ, எந்த விதமான மனநிலையில் இருக்கிறாளோ? அடக்கடவுளே! அருண் மனம் வேதனையில் புலம்பியது. வேதனையின் மயக்கத்தில் நிர்மலா இரவு உறங்கி போய்விட்டாள். காலையில் அறைக்கதவை திறந்து கொண்டு செண்பகம் உள்ளே வந்தாள். ஒரு அலுமினிய தட்டில் குழம்பில் மிதந்த 2 தோசைகளையும் அலுமினிய குவளையில் காஃபியும் கொண்டு வந்து கட்டில் ஓரமாக வேணு வைத்தான். அதை பாராது போல நிர்மலா தூங்கும் பாவனையில் கண்களை மூடிக்கொண்டிருந்தாள். எழுந்தால் பசியில் தானே நாய் போல தின்பாள். செண்பகம் ஏளனமாக கூறி இருவரும் அறையை விட்டு வெளியே சென்றனர். கதவை பூட்டும் முன் இடுக்கிய கண் வழியே வேணுவின் இடுப்பில் இருந்த பெல்ட்டை பார்த்ததும் மறுபடியும் அவள் உடல் பயத்திலும் வேதனையிலும் துடித்து போயின. பகல் 12 மணி அளவில் அவர்கள் மீண்டும் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தபோது அவள் இன்னமும் தூங்குவது போல் நடிக்க முடியவில்லை. காலையில் கொண்டு வந்த டிஃபனை அவள் தொடவில்லை என்று செண்பகத்திற்கு தாங்க முடியாத எரிச்சல். எழுந்திரு என்று அதட்டினாள். கையோடு நிர்மலாவின் பெட்டியில் இருந்து எடுத்து வந்த ஒரு பாவாடை சட்டை, சோப்பு, சீப்பு, பவுடர் இத்தியாதிகளை கட்டிலின் ஒரு பக்கம் வைத்தாள். தாவாரத்து கோடியில குளிக்கிற அறை இருக்கு. இதெல்லாம் எடுத்துட்டு போய் பல் விளக்கி முகம் கழுவி தலையை சீவி பின்னிக்கிட்டு உடை மாத்திக்கிட்டு வா. முகத்துல பளிச்சுன்னு ஒரு பொட்டையும் வச்சுக்கோ, சீக்கிரம் என்று அதட்டினாள். முதுகில் ஏற்பட்டிருந்த ரணத்தின் மீது ஒட்டி கொண்டிருந்த சட்டையை கழற்றுவதற்குள் வேதனை தாங்க முடியாத அழுகை வந்தது. இன்னுமா அலங்காரம் முடியலை? குளியலறை அருகே நின்றபடி செண்பகம் குரல் கொடுக்க பயந்து கொண்டு வேகமாக உடை மாற்றிக்கொண்டு அவள் வெளியே வந்தாள். செண்பகம் அவளை ஏற இறங்க பார்த்துவிட்டு தன் அருகே நின்ற இளைஞனிடம் கண்களால் ஏதோ ஜாடை செய்தாள். சில நிமிடத்தில் முன் அறையில் ஒரு கட்டை குரல் ஓங்கி இருந்தது. உடனே அவர்கள் பரபரப்படைந்து போனார்கள். முனுசாமி அண்ணாச்சி வந்துட்டார், உட்கார சொல்லு, அவளை கூட்டி வரேன். வேணுவுக்கு உத்தரவிட்டாள் செண்பகம்.
இதோ பார், உன்னை ஒரு பெரிய மனிதரிடம் ஒப்படைக்கப் போகிறேன். போகிற இடத்தில் ஒழுங்கா நடந்து கொள். அதட்டியபடி நிர்மலாவை அந்த அறைக்கு முன்னறைக்கு தள்ளி கொண்டு போனாள். அங்கிருந்த பழைய சோஃபா ஒன்றில் வழிந்து கொண்டிருந்த வழுக்கை தலை சில்க் ஜிப்பா, வெள்ளை வேட்டி, சந்தனம் பொட்டு ஆசாமியை கண்டதும் அவர்கள் மூவரும் கும்பிடு போட்டார்கள். வெற்றிலையில் சிவந்து போன உதட்டின் பின் காவி ஏறிய தெத்து பற்களை காட்டியபடி முறுவலித்த முனுசாமியை சுற்றி வயிற்றை புரட்டும் அளவுக்கு பலமான அத்தர் மணம். பதிலுக்கு கும்பிடு போட்டு தமது சரிகை துண்டை தோளில் உதறி போட்டபடி எழுந்து நின்ற முனுசாமியின் கண்கள் வியப்பால் விரிந்தன. தன் எதிரே நின்ற அந்த பெண்ணை அல்வா துண்டத்தை எடுத்து லபக்கென்று விழுங்க ஆசைப்படும் சிறுவனைப் போல மிகவும் வியப்பும் ஆவலுமாக பார்த்தார். நிர்மலாவுக்கு இந்தி மொழி தெரியாது என்று அவர்கள் அந்த மொழியில் பேசத் தொடங்கினர். பள்ளிக்கூடத்தில் தமிழுடன் ஹிந்தியையும் கற்றுக் கொண்டிருந்தவள் அவள். அதனால் ஹிந்தி உரையாடலை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. ரொம்ப பொடி குட்டி, 4000 ரொம்ப அதிகம். ஆமாம், துடைச்சு விட்ட பொம்மை போல ஒரு நகை நட்டு இல்லாமல் இவள் எங்க கிடைச்சாள்? எங்கேயோ பொறுக்கிக்கிட்டு வந்தோம், அதை விடுங்க. பொண்ணு நகை இல்லாட்டி கூட பச்சை கிளியாட்டமா இருக்கா. உங்க வீட்டில் 2 நாள் சாப்பிட்டால் தெளிஞ்சு போயிடுவாள். பிறகு நீங்கள் எல்லாம் வாங்கி அலங்காரம் செய்துக்கோங்க. முனுசாமி ஒரே எட்டில் அவள் அருகில் வந்து முகவாயை நிமிர்த்தி பார்த்தார். கோபத்துடன் அவர் கையை தட்டிவிட்ட நிர்மலா தனக்குள் என்னவோ முணுமுணுத்ததை கேட்டு அவர் உரக்க சிரித்தார். முத்து கோத்தாப்புல பல்லு வரிசையா இருக்கே. நிர்மலா முகம் சிவந்து போனாள். அவள் 7 வயது சிறுமியாக இருக்கும் பொழுது தன் தந்தையுடன் அவர்களது கிராமத்துக்கு போயிருந்தாள். தமது நிலம், தோட்டம், வீடு, மாடுகள் எல்லாவற்றையும் விற்று முதலாக்கத்தான் அவள் அப்பா சென்றிருந்தார். மாடுகளை வாங்க வந்தவர்கள் மாட்டின் வாயை திறந்து பற்களை பரிசோதித்ததை அவள் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்ற நினைப்பு இப்போது சுளீர் என்ற மூளையில் பளிச்சிட்டது. அவள் என்ன மாடா? இந்த மனிதன் அவள் பல்லை பிடிச்சு பார்க்கிறானே. தடியன் முகத்தை சுளித்து கொண்டாள். பார்க்க சின்னவளா இருக்காளேன்னு நினைக்காதீங்க, ஊசி மிளகாய். செண்பகம் கேலியாக ஹிந்தியில் சொல்லி சிரித்தாள். ஊசி மிளகாய் ஊறுகாய் எனக்கு ரொம்ப பிடிச்சதாச்சே என்றார் அவர். அவர்கள் அனைவரும் அவளை ஒரு வியாபார பொருளாக நிறுத்தி வைத்து கொண்டு சிரிப்பதை கண்டு கோபத்தில் கொதித்து போனாள் நிர்மலா. அழுகையும் ஆத்திரமும் பொத்தி கொண்டு வந்தது. ஆனால் அவளால் என்ன செய்ய முடியும்? தானே வந்து சிக்கி கொண்டு விட்டாளே. முனுசாமி தமது ஜிப்பாவுக்குள் கையை விட்டு ஒரு தடிமனான உரையை கையில் எடுத்தார். நீ கேட்ட பணத்தை கொடுத்துட்டேன், எண்ணி பார்த்துக்கொள். செண்பகத்தின் வாயெல்லாம் பல்லாகியது. நன்றி, இவளை உடனடியாக கூட்டிக்கிட்டு போயிடுங்க. ரொம்ப முரண்டு செய்தால் வேணு போட்ட அடியில முதுகில கொஞ்சம் காயம், அதை என்றபடி அவள் பணத்தை திருப்தியுடன் உரையில் போட்டாள். நான் டாக்டர் வச்சு கவனிச்சுப்பேன், பிறகு அவளையும் நல்லாவே கவனிச்சுப்பேன் என்ற கண்களை சிமிட்டியது அந்த கிழம். பத்திரம், ரொம்ப பச்சை குழந்தை என்றாள் செண்பகம். எல்லா குழந்தைகளும் முதலில் எனக்கு காணிக்கை செலுத்திட்டுத்தான் வேறு இடங்களுக்கு புறப்படுவாங்க. இவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றார் அவர். பகீர் என்ற உணர்வு அடி வயிற்றை பற்ற நிர்மலா அதன் பொருளை உணர்ந்து கொண்டு விட்டாள். எண்ணெய் சட்டியில் இருந்து எரியும் நெருப்புக்குள் பாய்ந்த நிலையாகிவிட்டதே இப்போது என்று மனம் படபடத்தது. அப்ப வரோம் என்று விடை பெற்று கொண்டார் முனுசாமி. ஐயாவோட போய் அவர் சொன்னபடி கேட்டுக்கிட்டு இரு, அங்கேயும் அடம் பண்ண நல்ல உதை கிடைக்கும் என்று கடுமையாக எச்சரித்தபடி அவளை முனுசாமி அருகே தள்ளிவிட்டாள் செண்பகம். காரில் அருகே உட்கார்ந்திருந்த நிர்மலாவின் தோளில் கையை போட அவர் முயன்ற போது அவள் கிரீச் என்று கத்திவிட்டாள். அட, மறந்து விட்டனே, உனக்கு முதுகல காயம். பாவம், முதல்ல அது ஆறட்டும். இப்போ இதுக்கெல்லாம் அவசரம் இல்லை. நல்லா சாப்பிடு. உடம்பு குணமானதும் உனக்கு தேவையான நகை நட்டெல்லாம் வாங்கி தர்றேன். நீ மட்டும் நான் சொன்னபடி கேட்டா ரொம்ப சுகப்படுவ. அவள் பார்த்த ஒரு சினிமா படத்தின் கதை நினைவுக்கு வந்தது. அது ஏ படம். மெல்ல தன் தோழியின் அம்மாவுடன் ஒரு சேலையை கட்டி கொண்டு பெரிய பெண் போல ஏமாற்றி உள்ளே நுழைந்து விட்டாள். பிறகுதான் இந்த படத்திற்கு ஏன் வந்தோம் என்று மனம் பாடாய்ப்பட்டது. அவளைப் போல ஏமாந்து விட்ட ஒரு பெண்ணை காரில் கடத்தி சென்று ஒரு விடுதியில் விற்று விடுகிறான் ஒரு முரடன். அந்த விடுதிக்காரி அவளை ஒரு வயதானவனுடன் ஒரு அறைக்குள் தள்ளி அந்த பெண் உள்ளே இருந்து அலறியதை கேட்பது போன்ற அந்த காட்சியில் அவளுக்கு உடம்பெல்லாம் ஆடியது.
கடைசியில் அந்த கதாநாயகி விடுதலை அடைய முடியாது தூக்கிலிட்டு கொண்டு மடிகிறாள். சோக முடிவு கொண்ட அந்த கதையை பார்த்துவிட்டு 2 நாள் அவள் தூங்கவே இல்லை. அவளது வாழ்க்கையும் அப்படி சோகமாகத்தான் முடியப் போகிறதா? சின்னம்மா வீணாவை எதிர்த்து புரட்சி செய்ய ஆரம்பித்தது எங்கே கொண்டு விட்டிருக்கிறது? வீணா அப்படி ஒன்றும் கெட்டவள் இல்லையே. அவளது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி அவளை மகிழ்விக்கத்தானே முயன்றாள். அவளை காணோம் என்ற ஒரு சமயம் போலீசில் புகார் செய்திருப்பாங்களோ? இந்த பயங்கர மனிதனிடமிருந்து அவள் எப்படி தப்பப் போகிறாள்? இவன் பார்வையே பிடிக்கலையே. மேலே போட்டு கொண்டிருக்கும் அத்தர் வயிற்றை குமட்டுகிறதே. அண்ணாவுக்கு சங்கதி தெரிஞ்சு அண்ணாவும் சின்னம்மாவும் போலீஸ் உதவியுடன் அவளை தேடி வருவதற்குள் இந்த மனிதன் அவளை என்ன செய்வானோ? தாங்க முடியாத திகிலில் அருவருப்பில் அவள் தேம்பி அழத் தொடங்கினாள். ஏ குட்டி, என்னத்துக்கு அழற? உன்னை நான் ராசாத்தி போல வச்சு நடத்த போறேன். நாளைக்கே உனக்கு காதுக்கு கம்மல், கைக்கு வளையல், கழுத்துக்கு சங்கிலி எல்லாம் வாங்கி தந்து பனாரஸ் பட்டு சேலையும் எடுத்து தரப்போறேன். போடா மடவா, நீ என்னடா எனக்கு வாங்கி தர்றது? நான் பிச்சைக்காரன் வீட்டில் இருந்தா வரேன். நான் நினைச்சா உன்னையே வேலைக்கு வாங்கிட முடியும். போலீஸ் வந்து குண்டாந்தடியால உன் வழுக்கி தலையை பிளக்க போறத பார்க்க துடிச்சிட்டு இருக்க. இந்த அடியா மூஞ்சியும் மொகரக்கட்டையும் பாரு, சோளக்காட்டு பொம்மை போல. பெரிய மனுஷன்னு நினப்பு, கடங்காரா என்ற மனதிற்குள் பொறுமிக் கொண்டு கோபமாக அவனை முறைத்துவிட்டு மறுபக்கம் திரும்பிக் கொண்டாள் நிர்மலா. ஆமாம், இவன் அவளை எங்கே அழைத்து செல்கிறான்? அந்த பாழடைந்த பங்களாவை விட்டு சாலைக்குள் புகுந்த அருண் கண்களில் சற்று ஓரமாக பெரியதாக விரிந்து படர்ந்து வளர்ந்திருந்த மரத்தடியில் வரிசையாக சைக்கிள், ரிக்ஷா, வண்டிகள் காணப்பட்டன. சுற்றுப்புறத்தில் நடக்கும் அத்தனை சங்கதிகளும் ஓரளவு அவர்களுக்கு தெரிந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் தன் மோட்டார் சைக்கிளை தள்ளி கொண்டு அவர்களை அணுகினான். ரிப்பேர் ஆயிட்டதா சார்? முண்டாசை இறுக்கி முடிந்து கொண்டு எழுந்து நின்ற முதல் வண்டிக்காரன் ஆதங்கத்துடன் கேட்டான். என்ன வீடாப்பாது? கார் வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா பாதை படு மோசம். ஆணி குத்தி டயர் பஞ்சர் ஆயிட்டதான்னு சந்தேகமா இருக்கு. கூறியபடி தன் வண்டியை சோதிக்கும் பாவனையில் குனிந்தான். நல்ல வேளை, பிழைச்சேன் என்றான் உற்சாகமான குரலில். அந்த வீட்டுக்கு மனுஷன் போவானா சார்? நெருப்பு குச்சியால் பல்லை குத்தி கொண்டிருந்த அடுத்த வண்டிக்காரன் வெறுப்புடன் கேட்டான். எங்க பேட்டை வன்மீகநாதர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ண நாங்க பணம் திரட்டுறோம். இந்த அம்மா ரொம்ப பக்தியானவங்க, கணிசமா தருவாங்கன்னு இவள் தலைவர் அனுப்பி வச்சார். இந்த செண்பகம் அம்மா தருவாங்கன்னா அனுப்பி வச்சார். எச்ச கையால காக்கா ஓட்டாத கருமையாச்சே. அவங்க காட்டுற பக்தி எல்லாம் வெளி வேஷம். போன வாரம் 2 ரூபா கூலி பேசிட்டு என் வண்டியில அங்க தெரியுதே அந்த அங்காள பரமேஸ்வரி கோவிலுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டு 1 ரூபாய் தான் பேசினேன்னு சத்தம் போட்டா. அது பொம்பளையா பிசாசு என்றான் லுங்கி பனியன்காரன். அந்த வீட்டுக்கெல்லாம் உன்னை போல வாலிப பசங்க போகக்கூடாதுப்பா. அந்த பொம்பளை ஏதோ தப்பு தண்டா செய்யறா. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தேகம். ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் இவளையும் அந்த வெள்ளை ஃபியட்டுக்காரனையும் உள்ள தள்ளிட போறாங்கன்னு என் மனசு சொல்லுது. காக்கி சட்டை அணிந்த கிழவன் கூறினான். அப்படியா? எனக்கு இந்த பக்கம் வந்து பழக்கம் இல்லை ஐயா. பெரிய பங்களாவா இருக்கே, தர்மவான்கள் இருப்பாங்கன்னு நம்பிக்கிட்டு உள்ள போனேன். அருண் அலுப்பான குரலில் பேசினான். சில பெரிய பங்களாக்கள்ல என்னென்ன அக்கிரமம் நடக்குதுன்னு தெரியும்யா. இங்க ரொம்ப தப்பு காரியங்கள் நடக்குது. அந்த ஃபியட்டுக்காரனும் இதுல ஒரு கூட்டு. வெள்ளை ஃபியட்னு சொல்றீங்களே, உள்ள நீல அம்பாசிடர் தானே நிக்குது? அத சொல்லல. அது இந்த பங்களாக்காரியோட கார். ஆனா அதுல அவ அடிக்கடி வெளியே போக மாட்டா. பெட்ரோல் செலவுக்கு பயம். நம்ம வண்டியில தான் காய்கறி கடை, கோவில் எல்லாம் போவாங்க. அந்த ஃபியட்டுக்காரனும் கருமி பையதான். பார்த்தா பெரிய பணக்கார நாட்டம் பட்டு வேட்டியும் சட்டையுமா வேஷம் கட்டி இருப்பார். அவர்கிட்ட கூட உங்களுக்கு ஏதாச்சும் அனுபவம் ஏற்பட்டதா? போன மாசம் அந்த ஆசாமி கார் வெளியில வந்தது மக்கர் பண்ணுச்சு. நாங்க அத்தனை பேரும் கூடி தள்ளி அதை கிளப்ப செய்தோம். அந்த பெரிய மனுஷன் சட்டைக்குள்ள கையை விட்டு, அடடா பர்ஸை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். நீங்க யாராவது குரோம்பேட்டை பக்கம் வந்தா மஞ்சுநாத காலனி கடைசி பங்களாவுக்கு வந்து கேளுங்க, ஏதாவது இனாம் தந்துடுறேன்னு சொன்னான். ரொம்ப கெட்டிக்கார பேர் வழிதான். நாங்க யாரும் சட்டை செய்யல. இந்த மனுஷன் கொடுக்க போற இனாம் காசு ஒத்த ரூபாய்க்காக குரோம்பேட்டை வரைக்கும் எவன் போவான்?
கொடுக்கிற எண்ணம் இருந்தா இன்னைக்கு வந்தானே, அப்பவே கூப்பிட்டு கொடுத்திருக்கலாம். கோபமாக பேசினான் முதல் வண்டிக்காரன். இன்னைக்கு பகல்ல இங்க வந்தாரா? ஆமாம். அவர் பேர் கூட அன்னைக்கு சொன்னாரே, முனுசாமி அன்கோன்னு. அவர் வீட்டு வாசல்ல போர்டு போட்டு இருக்குமாம். அங்க நாங்க ஏன் போகணும்? பகல் பொழுது இந்த பங்களாவுக்குள்ள போனார். சித்த நேரத்துல வெளியே வந்தாரு. கார் இந்த பக்கம் திரும்பினப்போ பார்த்தோம். ஒரு பள்ளிக்கூட பெண்ணை பக்கத்துல வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு போனாரு. அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருந்தாப்புல தோணுச்சு. நல்லா பார்க்கறதுக்குள்ள கார் இந்த பக்கமா வேகமா போயிடுச்சு என்றான் லுங்கிக்காரன். எச்சிலை விழுங்கிக் கொண்டான் அருண். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.